கட்டு கட்டல ஆடி மாத காத்து வந்தாலும் அந்த அள்ளக்கூடாது ஆடக்கூடாது. நல்லா இழுத்து கட்டு. அதே மாதிரிதான் அப்படிதான் இரு. அந்த அவரை பந்த போட்டிருக்கேன். அதுதான் நானும் அந்த பயிலும் கட்டிக்கிருக்கேன். சரி சரி. பொட்டாசி மாதிரி காத்து அங்கிட்டு பிறண்டோட சுழி சுழிச்சு அடிங்க. ஆமா காத்து நல்லபடியா கட்டுங்க. அதுக்கு பந்தலோட உங்களையும் சேர்த்து தூக்கி ஓடி போக பாத்துங்க. அதுதான் நல்லா கம்பியை போட்டு கட்டிக்கிருக்குமையா. சரி ஏய் பாலமுருகா. சரி இந்த ஆடெல்லாம் வச்சிருந்தா அதெல்லாம் எங்க விட்டு வந்து ஆடை காண வித்து பாக்குற வச்சு பாருன்னு இருக்காங்க. நான் தான் வச்சிருக்கேன் வீட்டுல. அதாரியா சொன்னது வளர்த்து வித்து பாருன்னு சொல்லிருக்காங்களா? வச்சு பாருன்னு சொல்லிருக்காங்க. எந்த காலத்துல போய் குச்சி நாங்களும் போய் வாடிப்பட்டி சந்தா, இந்த திருமங்கலம் சந்தா, இந்த தேனி சந்தா, எல்லா சந்தைக்கும் போய் அலைஞ்சு இந்த வண்டியில ஏற்றி தவிச்சு போனா. அதனால வித்து பாக்குற வச்சு பாருன்னு வீட்டுல வச்சு வளர்த்துக்கு இருக்கான். நல்லா கண்டுக்க. நீ வாரதை வாங்கி வீட்டுல வச்சேன்னு வைய, அது வந்து என்ன ஆச்சு போ இருக்க 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 குறைஞ்சு போங்க. அப்படியா? ஆமா. நீ ஓமாக்க என்ன டக்கு டக்கு 4 ஆயிரத்துக்கீரை கட்டி டக்குன்னு வச்சு பாக்குறது வித்து பாரு. அப்பதான் ஒரு 10 ரூபா டக்குன்னு கிடைக்கும். இந்த காலத்துல என்ன பழமொழி சொல்லிருக்காங்க? வித்து பாக்குறத வச்சு பாருன்றாங்க. இந்த பையன் என்ன கஞ்சிக்கலாம் நல்லா சத்தமா வச்சு என்ன பேசுற? வித்து பாக்குறத வச்சு பாருன்றாங்க. ஆமா. நம்ம வித்த முண்டு வச்சுக்க, நம்ம ஆடு குட்டிக்கு நிறைய காசு வரும். ஆமா. அப்போ நம்ம விக்கிறது ஏற்படுது. நல்ல ஐடியா தானே சொல்றாப்ல. அப்படின்ட்டு ஆள் சரியான ஆள் கிடைக்குது இல்லப்பா தம்பி. அப்படியானே? அந்த வியாபாரி சொல்லியிருக்க வாரம் இருக்காங்க. சொல்றீங்க? ஆமாண்ணே. என்ன அண்ணே நம்ம பூச்சி வீட்டுக்காரங்க தான். அப்படியா? நம்ம ஊருக்காரங்களா? ஊருக்காரங்க ஏதோ ஆளு வர மாதிரி அவங்களா? குட்டி இருக்கு. ஆமா ஊட்டி ஆட்டு குட்டி இருக்கு. 2 வியாபாரி அம்மா திண்டுக்கல்கார ஆளுதான். திண்டுக்கல்காரரா? ஆமா புடிச்சு வந்திருக்கேன். சரி. குட்டி பிடிக்கிறதோட வந்திருக்கேன். நீ சொன்னே. அப்படியா? ஆமா. சரி சரி. என்ன சொல்றீங்க? என்ன சொல்லிருக்காரு? அங்க ஆற வழியில வாங்கிட்டு வரும்போது வழியில சொல்றீங்க. எப்பா வாங்கினதா டக்கு டக்குன்னு வித்து கொடுவா, வாங்கினதா உடனே வித்து பாருன்றீங்க. இந்த ஆளுக்கு என்ன காது அடிச்சே தெரியல. விக்கிறத வச்சு பாருன்னு சொன்னேன் சொல்லி வாங்கி 10 நாள் வீட்லயே வச்சு உட்காந்துருக்காரு. என்ன வேலையா? அப்புறம் இதுக்கு எங்களை வர சொன்னா வச்சு போகாதா? அட்வான்ஸ் போடி. ஆளு வந்திருக்கு, அங்க இருந்து வந்திருக்கு. ஏயா காசை டக்குன்னு அட்வான்ஸ் கொடுக்கறது பெரிய விஷயம் இல்ல. வேலைக்கு கட்டணும்ல. அட்வான்ஸ் நம்ம கிட்ட இருக்கிறது வந்து 25 ரூபாய் இருக்கு. நானும் ஏற்றி போய் தவிச்சு போனேன். ஈரஞ்சா 10 ஈர எம்பிட்டுப்பா ஒரு மொத்தமா பாலா சும்மா மண்டையாட்டாதான் சொல்றீங்க கேளு. சைசா நிறைய சந்தைக்கு போயிருக்காங்கண்ணே இவங்க. என்ன அறிவில்லாம தெரியாதா? 2 பேரும் மோதப்பட்ட நம்மளுக்கு எப்படி 1000-2000 கமிஷன் கிடைக்கும்? அங்கிட்டு அந்த நீ கூப்பிட்டு சொல்லி விட்டீங்களா? நல்லா ரேச கூட்டு போய் அங்கிட்ட பேசு. நான் குட்டிக்காரரை வச்சு நான் சைஸா பேசிக்கிறேன். நமக்கு ஆளுக்கு 1000 ரூபா கமிஷன் கிடைக்குங்களா? அப்புறம் கமிஷன் இல்லாம வந்து நம்ம வந்து உட்காந்துக்கு இருக்க முடியும். கூட்டு போய் சைஸா பேசு. ஏப்பா சொல்லுங்கப்பா. கூப்பிட்டு என்ன பேசியா வரேன். நாங்க என்ன பேசுங்கப்பா. வரேன். என்னடா என்னடா ஐயா குட்டி வந்து என்ன வேலை என்னன்னு நல்லா கட்டி விட்டா பேசிக்கிறேன். சும்மா அப்புறம் பார்க்கலாம் இந்த குட்டி செய்யல அந்த குட்டி செய்யலன்னு ஒரு திருப்பி விட்டுக்கார கூடாது. ஒரே வார்த்தை என்ன சொல்றேன், எப்ப குட்டியை பிடிச்சிக்காரு பாரு, பார்த்துட்டு பேசி முடிச்சு அட்வான்ஸ் கையில் கொடுத்துட்டு கை மேல ரொக்கமா கொடுக்குறீங்க. அப்புறம் நாளைக்கு தரேன் இன்னைக்கு தரேன் அப்படியா? முதல்ல ஒரு வியாபாரிக்கு கொடுத்தான். அவர் 3 நாள்ல கொடுத்துருமாரு. ஆனா இந்த பையன் எல்லாம் அவங்க எல்லாம் இருந்தாங்க. என்ன விலைக்கு கொடுத்தீங்க? அன்னைக்கு வந்து 58,000 ரூபாய்க்கு மொத்தமா பேசி விட்டான். அப்ப பேசி விடுற மொக்கல அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நாளைக்கு தரம்னு சொல்லிட்டாங்க. அப்ப இருக்கும்போது சரி நாளைக்கு தரட்டும்ட்டு ஒரு 100 ரூபாய் அட்வான்ஸோட சரின்னு விட்டுட்டான். அப்புறம் பார்த்தாக்கா 1 மாசம் ஆச்சு.
2 தைரியா கொடுத்தாங்க 25 ஆகும் சரி அப்படின்னா எங்களுக்கு விவசாயத்தை கட்டாது. சரி நாங்க வந்து அதை நம்பி நாங்க வளர்த்துக்கு இருக்கோம். ஆ, அப்படி இருக்கும்போது நீங்க என்ன செய்றீங்க, ஆ. என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ தெரியாது. ம். ரொக்கமா கொடுங்க. ரொக்கம் தேயா குட்டியை பத்தி ரொக்கமா வாங்கி போயா சரி. ரொக்கமா வாங்கி போயா ரொக்கம் வாங்கியா ஓசிஎஸ் இல்லையா ரொக்கமா வாங்கி போயா ரொக்கம் வாங்கி போயா ஆ, உங்க வெறும் 50,000 ரூபாய் தரமுன்றாங்க. சரி பார்த்து என்னாண்டி யோசனை பண்ணி செய்யணும்னே. முடிச்சிடலாமா? ஆமா உன் குட்டி ஒன்னு பூராயுமே மொத்தமாவே வச்சுக்கிறான். மொத்தமாத்தான் நம்மளுக்கு வைக்கணும். ஆமா அப்புறமா நம்ம வாங்கிக்கிருவோம். குட்டியை இப்ப போய் பாத்தீங்களா? பார்த்தேன். பாத்துட்டீங்களா? ஆமா உப்புதான். ஆமா காசு நான் என்ன சொல்றேன் கேரியா? 100 ரூபா குறைஞ்சாலும் பரவாயில்ல, 100 ரூபாய் குறைச்சு வித்தால ஆ. காசு ரெடிமேட் காலத்து வைக்கிறேன். சரி சும்மா உடனே என்ன சொல்லு? அப்பா ஆட்டுக்கூடத்துல போய் நீங்க குச்சி இதுகளை புறமே பாத்துட்டீங்க. பார்த்துட்டு தான் எங்க வர ஒரு 3 ரூபாய் சின்ன குச்சியா இருக்கு. ஆமா. மத்த பூரம் தரமான குச்சி. எல்லாம் ஈக்குவலா பாத்துட்டான். ஆவரேஜா தாப்பா. ஆமா பேசுற மொத்த மாட்டேன். அவன் கேட்டதை காட்டி எங்களுக்கு வண்டி வாடகை 1000 ரூபாயை குறைச்சு கூட ஐயா. சரி அவரு அங்க சின்னங்க வானே பாப்பா. காசு ரொக்க காசு வாங்கிச்சீங்க. ஆமனுங்க வானே ரொக்க காசு வாங்கிச்சீங்க. என்ன அன்னைக்கு ஒரு வியாபாரி கூட்டுக்காந்தீங்களா கூட்டுக்கால அங்க வாப்பா. ஆமா ஆமா கொடுங்க. நேரத்தம் பாசன சரியா. அன்னைக்கு கூட்டுக்காந்த ஆமா அந்த ஆளு வந்து 1 மாசம் கழிச்சு 2 தைரியா கொடுத்தாப்ல. ஆமா. நீ தானே வாங்கி கொடுத்தா? ஆமா வாங்கி கொடுத்தேன். வாங்கி கொடுத்தியா? ஆ. 25 கொடுத்தா கொடுக்கல? ஆமா 50,000 கொடுத்தேன். 50,000 கொடுத்தா. ஆ. இப்போ வந்து ரொக்கமா தாரம் இருக்காரு. ஆ. அப்போ வந்து நான் சம்மதப்பட்டுக்கிறேன். ஆ. ஆனா வந்து கை மேல காசை கொடுத்துட்டு புடிச்சு போங்க. கையிலே காசு வாங்கியா? வாங்கியா? என்னய்யா? ஏத்தி போய் வாங்கி அப்போ இந்த வேலையா? சரியா? ஆ. இந்த ஆளு நான் ஒரு நாள் கூட பாக்கல. ஆமா இவர் எந்த ஊர்க்காரரு? இவரு திண்டுக்கல்காரரு. திண்டுக்கல்ல வந்திருக்காரு. புது வியாபாரியா? சரி ஏம்டா ஏய், புது வியாபாரி. துட்டெல்லாம் கட்டுக்கட்டா எங்க வாங்கி போ. வண்டியோட வந்துட்டேன். இங்க வாயா. ஏய் இங்க வாயா. இங்க வாயா. சொல்லியா சொல்லி என்னையா? ஆளை பார்க்கும்போது கூட பணம் பெட்டி மாதிரி தெரியுது. ஆ, ஆனா கட்டட வாங்கி ரொக்க வாங்கி போயா. 10-50 கூட குறைச்சு கொடுங்க. காசு வாங்கி வேணாம். எங்கிட்ட கிட்ட நீயே நான் காசை கொண்டு வந்து பத்திரமா வைக்க மாட்டேன். ஆ. கையில காசே வேணாம். இந்த ஜிபே கூகுள் பே போன் பண்றாங்கல்ல, ஆமா அதை ஏத்தி வச்சு நம்ம அக்கௌண்ட்ல ஏத்திட்டு போய் எடுத்துக்க வேண்டியதானே? செல்லுல வந்துருமா? ஆமா செல்லே வந்துருமுல. ஏப்பா அந்த மாதிரி அப்படி அனுப்புறீங்களா? ரொம்ப அப்படி கூட அப்படி கூட ஆமா, ஆமா, நம்ம சரி. காசு வந்து வர பக்கம் போகாது. தாளுண்டாலும் கூட அதை எண்ணி தர முடியாது. இதெல்லாம் என்ன கையில தார உங்களுக்கு மானம் முடியாது. டூப்ளிகேட் தாள கூட வச்சுட்டு நம்ம அந்த அளவுக்கு தெரியாது. கிடையாது. கையில வாங்கி காசு வாங்கி அப்ப கட்டலே வாங்கி எங்களுக்கு எங்களுக்கு அதுல ஏத்தமும் பண்ணவும் தெரியாது. நாங்களாம் சுத்தமான ஆளு. சரி ஒன்றும் பணத்தை எண்ணி வாங்கிப்போ. அப்படியா? கண்ணு வச்சிருக்கேன்னா பாரு. அப்ப என்ன கோண சரிப்பா. பாப்பா சும்மா ஏயா போட்டு உழைச்சிட்டு இருக்க? கோண ஒரு பேச்சில விக்கிற விட்டியா இதுல முடிச்சிருமானே? புடிப்பா புடிச்சுப்பா. முடிச்சிருமா? புடிச்சுக்க. சரி அதுல முடினே. முடியா? அட்வான்ஸ் 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 வாங்க. அட்வான்ஸ் வாங்க. ஏய், பொறுப்பா சூளபலம் பார்த்து வாங்கணுமாப்பா. இன்னைக்கு என்ன கிழமைப்பா? செவ்வாய்க்கிழமை கிழமை இருக்கா திரும்பி வாங்கணும்ப்பா. சரியா? வாங்கியா? இந்தாயா அட்வான்ஸ் பாக்கி வாங்கி குட்டி ஓட்டி விட்டியா? குட்டி ஓட்டி விட்டியா? காசுல ரெடி காசுல எங்க தேவையில்ல. நீங்க பேங்க் லோட போட்டு ஜிபே பண்ணி விடுங்க. சாயங்காலம் 6 மணிக்கு ஏப்பா எங்களுக்கு அது பண்ண தெரியாது. அக்கௌண்ட் கொடுத்து பண்ணுங்க. நீங்க பண்ணி துட்டு வாங்கி போடா. நம்ம நாளைக்கு சந்தை போறோம்னா கையில கட்ட தூக்கியே போவா. அப்படியா? நம்ம இது நம்ம வச்சுக்கிட்டு ஆனவ நம்ம சரி விட வந்துச்சுன்னா நம்ம எப்படி பண்ணிக்கலாம்ப்பா. அதனால நம்மளுக்கு வந்து போய் நீ அவர் அண்ணன் எல்லாம் நின்று ஏப்பா எங்களுக்கு அதுல நம்பிக்கை எல்லாம் இல்ல. கையில கொடுத்துட்டு உள்ள வச்சு போடுறியா? என்ன கேடத்தனமான பேச்சு? கையில காசு கொடுத்தா நேரடியா கொடுத்துருவாங்க. நம்மளுக்கு காசு தர வாங்கி போயா? நம்மளுக்கு வந்து வேணும்ல தரவே. கடனு கேட்டா அது நம்ம ஜிபே பண்ணி விட்டாங்க. ஏன் கூட அனுப்பி விட்டாங்க. நம்ம 2000 புடிச்சு கொடுத்துக்கலாம். அதுக்கு தான் ஜெயிச்ச அந்த ஆள்கிட்ட சொல்லி பாக்குறேன். மாட்ட முடியல. வாங்கி போயா? ரொக்கமா வாங்கி ரொக்கமா வாங்கி ஏமாத்தம்லாம் வாங்கிப்பா. பாட்டு இன்னைக்கு குச்சி அவுத்து விட்டு வண்டி போய் நம்ம புடி ஏறிட்டு இந்த பேச்சுக்கு ஆகாது. குட்டி அளவு கிடக்கட்டேன். ஜிபே பண்றதா இருந்தா பண்ணி விடட்டேன். காசுல கையில தேவையில்லப்பா. என்னங்க என்னய்யா உங்க பேச்சு? என்ன ரொம்ப கேடத்தனமான பேச்சா இருக்காயா? துட்ட கையில தாரேன். நீங்க எதுல ஏத்தி விடுங்க. நீ குட்டி உன் குட்டி போடமா கையில தாரமுட்டுக்கு இருக்க. எனக்கு இதுல ஏத்தி விட்டு எங்களுக்கு அது தெரியாது. பணம் தார முடி ஏமாத்தி போட்டாங்க. இந்த ஆளு கை மேல கை காசு மேல வாங்கி போயாண்டா. வீட்டுக்கு வார லட்சுமி வேத்தி விட்டுற மாதிரி ஆயி போங்க. இன்னைக்கு வார லட்சுமி காசு கரெக்டா வாங்கி வாங்கிக்க. கையோட பிடிச்சு வாப்பா. சரி வாங்க. பணமுலகனே தாரேன். நீ போய் வண்டி எடுத்துக்கோப்பா. சரி வண்டி எடுத்துக்காங்க. நம்ம அப்படியே போவோம். சரி வாங்க. படத்துக்கு போவோம். படத்துல மாட்டக சரி பண்ணி விடுங்க. சரி பண்றா வாங்க. வாரேன். காசு துட்ட வாங்கி போயாண்டா என்னமா
அதுல ஏத்து, இதுல ஏத்து. எதுல ஏத்திருது? எதுவுமே வாங்க மாட்டாங்க. காசு துட்ட கையில ஏத்துக்கிறக்க இப்படி பேசிக்கிறத என்ன பேச்சு? காசு ஆகலையா? அப்ப உங்க காசு நல்ல ஓடி பேச்சு ஐயா. காசு ஆகலையா? இப்படி கேணத்தனமான காசு பேச்சு. ஓடி அவங்க. ஏப்பா, ஏப்பா, காசு ஓடி போமா? நாங்க ஆடு வளர்த்தோம் எங்களுக்கு தானே தெரியும். என்ன ஆடு நீங்க வச்சிருக்கீங்க? நேரா வந்துகிட்டு கையில இல்லப்பா, கையில காசு செம்மண் காசு வச்சு அதுல ஏத்திருக்கிறது. இந்த காசு ஓடி வாங்கம்மா, ஓடி போயா? சொல்லிட்டேன். காசு எப்படி ஆகலையா? கையில நீங்க கொடுத்தா ஒரு காசு இருபையா? எங்க அண்ணன் வாங்கி போயா. இங்கேருந்து போயா? ஏய் செந்து அடிச்சாரே வாங்கி போ. நீயே வாங்கிக்கோ. ஆ, வாங்கிக்கோ நீ. ஆடு மேய்ச்சவே. காசு கையில வாங்கிக்க, செல்லு மாலை ஒண்ணு மாலை. அது எங்க அண்ணன் போற காசு கட்டு கட்ட தர வாங்கிக்க. மாட்டுது. ஆ, 50,000 ஏத்தி விடுயா, போ. நீ ஓம்பாட்டுக்கு ஏன் கூட ஓம்பிட்டு தாரே. முட்டை வாங்கி உட்கார்ந்து தின்றா, போய் தின்றா இல்ல. இன்னைக்கு ஆ. காசை வாங்கி போய் சாராத்து குடிய கஞ்சா குடி. ஆ, எது அடி? அடிச்சு ஆமா. அதான் துடிச்சாரே எனக்கு அதுல ஏத்தி விடு, இதுல ஏத்தி காசு விடு. ஏத்தி எங்களுக்கு இப்படி ஏத்தி. என்னடா கேனப்பையா? காசு ஏத்திடாதீங்க, காசு ஏத்திடாதீங்க. 500 ரூபா தல. ஆயிரத்தாரு. கொடுத்த காசு எங்க இருக்கு? ஊட்டி போடா. கொட்டை வச்சு கொட்டை இல்லாம எப்படி எத்தனை ஆடு இருக்கு? எவ்வளவு 50 ஆடு இருக்கு? இருக்கா? இப்ப கொட்டான். கொட்டை 50 ஆடு இருக்கு அதுல பத்தியா? ஆ. ஓட்டுறா. வண்டி எடுத்துட்டு வாப்பா. ஆமா, வண்டி வண்டி எடுத்துட்டு வா. எடுத்துட்டு 50 ஆடு ஏத்தி. காலி துட்டு ரொக்கம் தேத்துக்கிட்டு இந்த மாதிரி கூத்து நான் எங்கனையும் பார்க்கல. இன்னைக்கு அது போய்